ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேயர்களே மகிழம்பூ பொடி எப்போதுமே ஸ்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. வெயில் நேரம் வந்துருச்சு. தக்காளி எப்படி ரசத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு நறுக்குவீங்க. அந்த ஜூஸ் எப்பயும் இருக்கும், கீழே தட்டு வச்சு நறுக்குங்க. அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. மகிழம்பூ பொடி ஒரு ஸ்பூன் போட்டு இந்த தக்காளி ஜூஸோடு போட்டு பாருங்கள். பேக்கு சூப்பராக இருக்கும். அதே போல் டெய்லியாவது வாரம் ஒரு நாளாவது கடுகு எண்ணெய் இருக்குது பாருங்கள், நல்லா அப்ளை பண்ணிடணும். ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு எண்ணெய் பவுட்ரு போட வேணாம், எதுவும் போட வேணாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடுகு எண்ணெய் போட்டு மசாஜ் கொடுத்து பாருங்கள். இந்த பிளாக் இருக்கிறது எல்லாமே எடுத்துரும். சூப்பராக இருக்கும். கடுகு எண்ணெய் அப்ளை பண்ணி பாருங்கள். அது கடுகு எண்ணெய் இருந்தால் கால் வலிக்கும் ஒத்து வரும். எல்லாத்துக்கும் கடுகு எண்ணெய் பெஸ்ட்டு. ஆனால் நீங்கள் அப்பவும் கூட ஆரம்பிக்கணும். சூப்பராக இருக்கும். அவ்வளோ நல்லது. நீங்கள் கடுகு எண்ணெய் மிஸ் பண்ணிடாதீங்க.